கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் ஸ்தோத்திரங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய கடவுளாக நாம் ஏற்றுக்கொண்டு அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அநேக வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றி இருக்கிறார். ஆண்டவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையிலே நாம் நடந்து கொண்டிருக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில பாடுகளும் நாம் அனுபவிக்கிற சூழ்நிலை வருகிறது. அப்படி பாடுகள் வருகிற போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், அந்த பாடுகளை பெரிதாக எண்ணி அந்த பாடுகளினாலே நாம் சோர்ந்து போயிருக்கிறோமா, அல்லது நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அந்த பாடுகளிலிருந்து நம்மை மீட்டெடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார், இந்த பாடுகள் நம்மை ஒன்றும் செய்யாது என்று நாம் விசுவாசத்தோடு இருக்கிறோமா என்பதை இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, 2 தீமோத்தேயு 1:12 அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்பதை நிச்சயித்தும் இருக்கிறேன் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தை யார் அவ்வளவு விசுவாசமாய் சொல்லுகிறார் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருந்தபோது ஆண்டவரை துன்பப்படுத்தி கொண்டிருந்தார். அப்படி துன்பப்படுத்தி கொண்டிருந்த சவுல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பவுலாக மாறின பிறகு அவர் இப்படிப்பட்டதான வார்த்தையை விசுவாசத்தோடு தைரியத்தோடு சொல்லுகிறார். அவர் என்ன பண்றாரா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவருடைய பாதையிலே நடக்கிறது நிமித்தம் வருகிற பாடுகளை அவர் என்ன பண்ணுவார் இல்லையா, அவர் அது நிமித்தம் வெட்கப்படவே இல்லை என்று அவர் என்ன பண்றாரு சொல்லுகிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக எப்படி இருந்திருப்பாரு, ராஜா மாதிரி ஒரு நல்ல ஒரு அதிகாரத்துல என்ன பண்றாரு, நல்ல படிச்சவர், நல்ல தெளிவான ஞானவான், அவர் என்ன பண்ணிருப்பாரு, நல்ல சந்தோஷமா இருந்திருப்பார், 4 பேரை வேலை வாங்கிட்டு அப்படியே அதிகாரத்தோடு இருந்திருப்பார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன பண்றாரு, ஆண்டவருக்காக ஊழியத்திற்காக சில பாடுகள் என்ன பண்றாரு, அவர் அனுபவிக்கிறார். அவருக்கு சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணிருக்கலாம், அவரை கிண்டல் பண்ணிருக்கலாம், அவரை வெட்கப்படுத்திருக்கலாம். எப்படி இருந்த நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இப்படி இருக்கிறாயே, இப்படி அவமானப்பட்டு கொண்டிருக்கிறாய், இப்படி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயே என்று என்ன பண்ணிருக்கலாம், அவரை வெட்கப்படுத்திருக்கலாம், அவரை ஏளனமாய் பேசி இருக்கலாம். ஆனா அவர் அதுதான் அழகா சொல்றாரு, அது நிமித்தம் வருகிற பாடுகளை குறித்து நான் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் என்ன பண்றது இல்லை, வெட்கப்படுற அந்த பாடுகளை பத்தி எல்லாம் அவர் வெட்கப்படுறதே இல்லை. ஏனென்றா வசனம் அதுக்கு அடுத்தது சொல்றாரு, அவர் நான் விசுவாசிக்கிறவன் இன்னார் என்று நான் அறிவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம கூட நம்ம விசுவாசித்து கொண்டிருக்கிற, நாம் விசுவாசிக்கிற கடவுள் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா என்பதை நம்ம என்ன பண்ணோம், சிந்தித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், ஆனால் விசுவாசத்திலே நாம் உறுதியா இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வார்த்தை அழகாக சொல்லுகிறார், அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவரிடத்துல அவர் என்ன பண்றாரு, ஒப்பு கொடுத்ததை அவர் என்ன பண்றாரு, காக்க கடைசி நாள் வரைக்கும் காக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்க கூட என்ன பண்ணணும், ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய ஜீவனை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வேலையை, உங்களுடைய வியாபாரத்தை அவர் என்ன பண்றாரு, கடைசி நாள் வரைக்கும் அவர் என்ன பண்ணுவார், காக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாய் இருப்பீர்களானால் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகள், உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற சின்ன சின்ன கஷ்டங்களை குறித்தால நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, பெருசாகவே பேச மாட்டீங்க, அதை குறித்து பெருசாக எண்ண மாட்டீர்கள், அதெல்லாம் என்ன பண்ண மாட்டீங்க, அதை குறித்து வெட்கப்பட மாட்டீர்கள். யார் என்ன சொன்னாலும் நான், ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன், அவர் எல்லாவற்றையும் காக்க வல்லவராக இருக்கிறார். என் வாழ்நாள் முழுவதும் என்ன பண்ணுவார், அவை எல்லாவற்றையும் அவர் பாதுகாப்பார், அவைகளிலிருந்து என்னை மீட்டெடுப்பார், அவர் எல்லாவற்றுக்கும் என்னை என்ன பண்ணுவார், காக்க வல்லவராக இருக்கிறார், மீட்க வல்லவராக இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார், என்னை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நீங்க என்ன பண்ணும், விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி பவுல் விசுவாசித்தாரோ நீங்களும் அப்படியாக விசுவாசிப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா துன்பத்தை குறித்து நீங்க கவலைப்பட மாட்டீங்க, அவையெல்லாம் சற்று நேரத்தில் என்ன பண்ணோம், இன்பமாக மாறிவிடும் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாக ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்ததை ஆண்டவர் நிச்சயமாகவே அவர் காப்பார் என்ற விசுவாசம், தைரியம், நம்பிக்கை உங்களுக்குள்ளாக
பெருகி இருக்கும். எனவே இந்த காலை வேளையில எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசத்தோடு இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்னாரோ, நீங்களும் நானும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவரிடத்துல விசுவாசத்தோடு நாம் சொல்லுகிற போது நிச்சயமாகவே நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏனென்றால் நாம் விசுவாசிக்கிறவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார், ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார், நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை விசுவாசிப்போம். நாமும் பவுலை போல விசுவாசமுள்ள வார்த்தைகளாய் நாம் பேசுவோம். ஆண்டவரிடத்துல விசுவாசிகளாய் இருந்து ஆண்டுடைய வல்லமையை, ஆண்டுடைய பாதுகாப்பை பெற்றுக் கொள்ளுவோம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. God bless you.